ரைட் அபவுட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நெஸ்டட் மேக்ரோ கால்ஸ். மேக்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ என்ன மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் ப்ரோக்ராமிங்கை அசம்பிளி லாங்குவேஜுக்காக கன்வெர்ட் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ கால்ஸ். அப்போ மேக்ரோ அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை வந்து எப்படி நம்ம அசைன் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், இல்லை இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமோ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ரோ இல்லைன்னா பர்சன்டேஜ் என் மேக்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரிஸ் அசம்பிளர் டைரக்டரிஸில் இருக்குது. அந்த மெத்தடில் தான் வந்து மேக்ரோஸை வந்து கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து பிகினில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ரோ, எண்டில் யூஸ் பண்ணுறோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் எண்ட் மேக்ரோ அப்படின்ற டைரக்டரிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் அப்படி மேக்ரோ வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மேக்ரோ, அதோடைய மேக்ரோ நேம் என்ன, நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நம்ம என்ன எவ்வளோ பாஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மேக்ரோ வந்து பாடி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எண்டு மேக்ரோ. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்ரோ வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து எங்கெல்லாம் இந்த இது வந்து யூஸ் பண்ண போகிறோம் தேவை இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான், என்ன இன்வோக் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இந்த மேக்ரோன்ற கான்செப்ட். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை நான் சொன்னேன் ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமில் மெனி டைம்ஸ் நான் யூஸ் பண்ண போகிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ரோ கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது, அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் EDX லென். அப்போ வந்து ஒரு மெசேஜோட லென்த் என்ன, அந்த மெசேஜை நம்ம எப்படி ரைட் பண்ண போகிறோம், அது எப்படி ஃபைல் டிஸ்கிரிப்டாரில் யூஸ் ஆகுது, நெக்ஸ்ட் அதை சிஸ்டம் கால் பண்ண போகிறோம், அது மெமரியில் போய் எப்படி ஸ்டோர் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்போது வந்து இதில் கொடுத்துருக்க EAX, EBX, ECX இது எல்லாமே EDX இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது தான். இது வந்து எத்தனை டைம் வேணால் நம்ம அந்த டைமில் வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் ஸ்க்ரீனில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஸ்டாக்கில் வந்து அது போய் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நான் எந்த டைம் எனக்கு வேணுமோ அந்த டைம் நான் வந்து எடுத்து அது வந்து ரீஸ்டோரிங் வந்து டேட்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோவோடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த 5 மார்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரைட் நோட்ஸ் ஆன் கோட் ஆப்டிமைசேஷன். இந்த கோட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னாவே என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஆப்டிமைசேஷன். இந்த கோட் ஆப்டிமைசேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா என்னோடய ரிசோர்ஸோட டைம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பண்ணணும், இட் கன்சியூம் லெஸ் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் வந்து CPU மெமரியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அதோட வந்து லெஸ் பண்ணோம்னா என்னோட வந்து டெலிவரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி திங்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து என்னென்னா கோட் ஆப்டிமைசேஷன். அப்போ ஆப்டிமைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் ஜென்ரல் ப்ரோக்ராமிங். இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ரீப்ளேஸ் பை த வேரியஸ் எஃபிஷியன்ட் லோ லெவல் ப்ரோக்ராமிங் கோடு. ஒரு கோடு ஆப்டிமைசேஷன் வந்து இப்போ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இது வந்து எந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 ரூல்ஸ் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் கோடு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்திங்ஸ் நான் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரோக்ராமோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த டிமாண்டை வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த கோட் ஆப்டிமைசேஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ அந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷுட் பி எ ஃபாஸ்ட் அண்ட் ஷுட் நாட் டிலே ஆன் ஓவரால் கம்பைலிங் ப்ராசஸஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இந்த மாதிரி கோட் ஆப்டிமைசேஷன் மூலமாக
என்ன மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் இருக்குது, வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கம்பைலிங் த ப்ராசஸ் வந்து நடக்குது. அது எதுக்காக யூஸ் ஆகி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அட் த பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்காக அல்காரிதம்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பைலரை வந்து எப்படி மாடிஃபை பண்ணலாம், எப்படி இன்டர்மீடியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும், ஒரு அட்ரஸை கால்குலேட் பண்ணுறதுக்காகவும், ஒரு மல்டிபிள் லூப்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த கோட் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுடைய டார்கெட் மிஷின் கோடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமரியில் என்ன மாதிரி ஹைராரிக்கல் அண்ட் எப்படி வந்து சிபியூவில் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் ஆப்டிமைசேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16 5 மார்க் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 17th ரைட் அபவுட் பூட்ஸ்ட்ராப் லோடர். பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு கோடு ஒரு எக்ஸிக்யூட் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து நான் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து என்ன பண்ணோம், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம ப்ரோக்ராம் நம்ம சிஸ்டமில் என்ன மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அப்போ என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணோம். அதை லோட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஆன் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இந்த பூட்ஸ்ட்ராப் லோடர். இந்த பூட்ஸ்ட்ராப் லோடரோட மெயின் திங்ஸ் எப்படி என்ன நடக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அந்த பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராமில் நம்ம ரீட் ஒன்லி மெமரி என்ன யூஸ் பண்ணுறோம், அடுத்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். இந்த பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராமும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெமரி. இதில் என்ன மாதிரி ரீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரீட் பண்ணிட்டோன்னே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அப்புறம் நம்ம என்ன லோட் பண்ணுறோம், அப்போ அதில் என்ன மாதிரி அது வந்து டிவைஸ் லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சிஸ்டமில் இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இந்த டிவைசஸில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சிஸ்டமே ஆன் பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ பார்ட் ஆஃப் ரோம் விச் இஸ் த நான் வேலடைல் மெமரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் பண்ணுறாங்க லோடர் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராமில் தான் இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்டார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப் தான். அப்போ பூட்ஸ்ட்ராப் ப்ராசஸிங் அப்படின்றது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டஸ் நாட் ரெக்வயர் இன் அவுட் சைட் இன்புட் டு ஸ்டார்ட் பட் எனி சாஃப்ட்வேர் கேன் பி லோடட் அஸ் ரெக்வயர்ட் பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னென்ன பண்ணும், அது எப்படி லோட் ஆகுது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப் தான் பண்ணுது அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் பூட்ஸ்ட்ராப்பிங். இப்போ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்ன நம்மளோட யூஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறேன், ஒரு சம்திங்ஸ் சில ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறேன், அது வந்து சாஃப்ட்வேருக்குள்ளே அது வந்து யூஸ் ஆகுது. ஆனால் இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோடைய காம்போனன்ட்ஸ் என்ன, அது இது வந்து என்ன மாதிரி ரெக்கையர் நடக்குது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது செக் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ ஒரு சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இவ்வளோ இருக்குது, இதில் வந்து இவ்வளோ வந்து இன்னும் ஒரு லாட் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து இருக்குது, இன்னும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்கிறது தான் வந்து என்னென்னா இந்த பூட்ஸ்ட்ராப். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பூட்ஸ்ட்ராப்பிங் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இன்டர்மீடியேட் ஃப்ரம் த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன். இன்டர்மீடியேட் ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பைலர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ஃபேஸஸில் பண்ணலாம். அது வந்து என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து அனலைசிஸ் ஃபேஸஸ், செகண்ட் ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஃபேஸஸ். இப்போ அனலைசிஸ் ஃபேஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனலைசிஸ் ஃபேஸஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த கம்பைலர் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் எதை வச்சு அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலைசிஸ் ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம், அப்போது நம்ம ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம என்ன டிவைட் பண்ணுறோம், என்ன மாதிரி கோட் பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இதில் வந்து லெக்சிக்கல் யூஸ் பண்ணுறோமா, கிராமர் யூஸ் பண்ணுறோமா, சின்டெக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோமா, இது எல்லாமே ஜென்ரேட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ் ஃபேஸஸ் தான். அப்போ வந்து நம்ம ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து அது போய் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, ஒரு சிம்பிள் டேபிளில் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்
போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஃபேஸஸ் அண்ட் இன்புட் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போது சோர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அனலைஸ் பண்ண போகிறோம், இந்த அனலைசிஸ்லேருந்து நம்ம என்ன மாதிரி இன்டர்மீடியட் கோடு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஐ மீன் எந்த இடத்துல போய் அது ஸ்டோர் ஆகிருக்கு, அது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஃபேஸஸ். அப்போ அதுக்கப்புறம் வந்து மிஷின் கோடுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போது சிந்தசிஸ் ஃபேஸஸ் அப்படின்றது வந்து எப்படி சொல்லலாம்னா பேக் ஹேண்ட் ஆஃப் த கம்பைலர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஃப்ரண்ட் ஹேண்ட் ஆஃப் த கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ் ஃபேஸஸ் வந்தால் பேக் ஹேண்ட் ஆஃப் த கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தசிஸ் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு சிந்தசிஸ் ஃபேஸஸை வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா என்னுடைய டார்கெட் ப்ரோக்ராமுக்காக தான் யூஸ் ஆகுது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் த இன்டர்மீடியட் சோர்ஸ் கோட் ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் சிம்பிள் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பைலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மெனி ஃபேஸஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ராவல்ஸ் ஆஃப் த கம்பைலர் த்ரூ தி என்டையர் ப்ரோக்ராம். அப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன சோர்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் எனக்கு வந்து எப்படி அவுட்புட் வருது அப்படின்றது சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸஸோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போது ஒரு கம்பைலேஷன் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈச் ஃபேஸஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன இன்புட் கொடுக்குறோம், அதுலேருந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய சோர்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் வந்து அவுட்புட் நம்மளுக்கு எந்த இதில் வருது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்தசிஸ் ஃபேஸஸோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த சிந்தசிஸ் ஃபேஸஸில் ஒரு சிம்பிள் டேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். அந்த சிம்பிள் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஃபேஸஸ் இருக்குது. என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோர்ஸ் கோடில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அனலைஸ் ஆகுது. ஒரு லெக்சிக்கல் அனலைசஸ் என்ன, சின்டெக்ஸ் அனலைசஸ் என்ன, சிமெண்டிக் அனலைசஸ், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர், மிஷின் இன்டர்மீடியட் கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜென்ரேட்டர், மிஷின் டிபெண்டன்ட், இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ப்ரோக்ராம் வருது. ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் சம் எரர்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னா திருப்பி ஒன்ஸ் அகைன் அதை செக் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் ஃபேஸஸ்க்கு வந்து வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் இன்டர்மீடியட் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டீபக்கிங் சிஸ்டம். வாட் ஆர் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டீபக்கிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டீபக்கிங் அப்படின்றதுனாவே என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சம் எரர்ஸ் வந்து எந்த ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து நம்மளுடைய டார்கெட் ப்ரோக்ராம் வருது அப்படின்னா அது எந்த இடத்துல எரர்ஸ் வந்து அக்கர் ஆகுது, அந்த எரர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டீபக்கிங். அப்போது டீபக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் என்ன மாதிரி ஸ்பாட்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் நம்பர் ஆஃப் பக்ஸ் இருக்குது, டிஃபெக்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டீபக்கிங். அந்த டீபக்கிங் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வேரியஸ் சப்சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்சிஸ்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், டைட்லி கப்பல்டாக இருக்கா, அந்த ஏதாவது இல்லை சம் இன்டர்ஃபேஸஸ் வந்து அக்கர் ஆகுதா, இல்லை நம்ம என்ன மாதிரி இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இது பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து என்னென்னா டீபக்கிங். இந்த டீபக்கிங் அப்படின்றது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம நெக்ஸ்ட் திங்ஸ் வந்து ஒரு டெஸ்டிங் கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறோம்னா அதோட டெஸ்டிங் வந்து பெஸ்ட்டாக வரணும், குவாலிட்டி பெஸ்ட்டாக வரணும்னா எந்த டீபக்கிங் எந்த எரர்ஸும் வந்து அக்கர் ஆகக்கூடாது, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இந்த டீபக்கிங் சிஸ்டம். இதோடைய 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் 10 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.